மாத்ருதேவோ பவ, பித்ருதேவோ பவ, ஆச்சாரிய தேவோ பவ, அதிதி தேவோ பவ. சச்சிதானந்த ரூபாய விஸ்வபுத்பத்யாதி ஹேதவே தாபத்ரய விநாசாய ஸ்ரீகிருஷ்ணாய வயம் நமஹ. சம்சார சாகரே மக்னம் தீனம் மாம் கருணாநிதே கர்மமோக கிரகீதாங்கம் மாம் உத்தர பவார்ணவாத். நம்ம எல்லாரும் நம்ம அப்பா அம்மாவை முதல்ல நமஸ்காரம் பண்ணிட்டு, நம்ம ஆச்சாரியனை நமஸ்காரம் பண்ணிட்டு, ஸ்ரீமத் பாகவதாக்கியோயம் பிரத்யக்ஷம் கிருஷ்ணயவகின்னு ஸ்ரீமத் பாகவதம் தான் சாட்சாத் கிரந்த ரூபமாக நம்ம பகவான் அவதரித்திருக்கிறார் என்ற உணர்வோடு இந்த கோபிகைகளுடைய பிரேம பக்தியை நம் மனதிலே வைத்துக்கொண்டு அப்பேற்பட்ட அந்த பிரேம பக்தி ஸ்ரத்தையோடு இன்றைய சத்சங்கத்துக்குள்ளே நாம் பிரவேசிக்கின்றோம். நம்ம ரெண்டு சத்சங்கத்துக்கு முன்னாடி இது மூணாவது சத்சங்கம் ஆன் உத்தவ சந்தேசம் அப்படின்னு தலைப்பெடுத்துட்டோம். உத்தவ சந்தேசத்தில் உத்தவன் யாருன்னு முதல் சத்சங்கத்தில் பார்த்தோம். எப்படி வசுதேவருக்கு தேவபாகன்னு ஒரு சகோதரர் இருந்தார், அவருடைய புத்திரன் தான் இந்த பிருகத்பலன். அந்த பிருகத்பலன் எப்பவும் சந்தோஷமாக ஒரு உற்சாகமாக இருப்பான், உற்சவம் பண்ணிகிட்டே இருப்பான். அதனால் அவனுக்கு உத்தவன் அப்படின்னு பேர் வந்தது அப்படின்னு பார்த்தோம். அப்புறம் உத்தவனோட பிறந்த வாரம் வளர்ந்த வாரம்னு அவருடைய வாழ்க்கை, அவர் எப்படி மதுரையிலேயே வளர்ந்து ப்ரஹஸ்பதி கிட்ட போய் எல்லா வேதங்களையும் கத்துண்டு வந்தார், அதெல்லாம் நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் அடுத்த சத்சங்கத்தில் கிருஷ்ணனுடைய ஏக்கம், கிருஷ்ணனுடைய விரகதாபம், கிருஷ்ணன் எப்படி பாலலீலைகள்லாம் கோகுலத்தில் பண்ணிட்டோ அக்ரூரர் அழைச்சின்னு போயிடுவார் இல்லையா. கம்சன் கூப்பிடுறான், ஒரு எங்கேயோ பெரிய யஜ்ஞம் பண்ணுறானா, உன்னை அவசியம் அழைச்சின்னு வர சொன்னான் அப்படின்னு சொல்லி பலராமனையும் கிருஷ்ணனையும் மதுரைக்கு அழைச்சிட்டு போய் அண்டர் த ப்ரிடெக்ஸ்ட் ஆஃப் யாகம் அழைச்சிட்டு போய் கிருஷ்ணர் எப்படி மதுராவுக்கு கம்சனை வதம் பண்ணி உக்ரசேனரை ராஜாவை ஆக்கிட்டோ, ஈவந்தோ உக்ரசேனரை பட்டத்தில் உட்கார வச்சாலும் தான் தான் ராஜகாரியங்கள்லாம் பண்ணிட்டு இருந்தார். ஏன்னா அவர் வயசானவர்னு சொல்லிட்டு எல்லா ராஜகாரியங்களும் இவர் தான் பார்த்துட்டு இருந்தார். மதுரால சகலவித சௌபாகியங்களும் சம்பத்துக்களும் இருந்த போதிலும், 56 வகையான உணவுகள் அவருக்கு கொடுக்கப்பட்ட போதிலும், வசுதேவரும் தேவகியும் அப்படி கவனிச்சுக்கிறார் இருந்த போதிலும், அந்த கோகுலத்தில் இருந்த அந்த ஒரு சௌலபியம், அந்த ஒரு நினைவு, அந்த ஒரு விரகதாபம், அந்த மாடு மேய்க்கும் சிறுவர்களை விட்டு அந்த கோபியர்களை விட்டு வந்தது அவரால் தாங்கிக்க முடியல. அந்த பிரிவை அவரால் தாங்கிக்க முடியல. எப்படி தினமும் ராஜ்ய காரியங்கள்லாம் முடிச்சுட்டு மொட்டை மாடியில் போய் உட்காந்து அழறார், எப்படி தூக்கத்தில் ராதே ராதேன்னு சொல்கிறார். அப்புறம் உத்தவர் பார்த்துட்டு நம்ம சரியாக கவனிச்சுக்கலையோ, நம்ம கிருஷ்ணனை நம்ம கவனிக்காமல் விட்டுட்டோமோன்னு போய் அவரை கேட்குறார். நீ ராத்திரி வேளையெல்லாம் கதறியப்பா ராதே ராதேன்னு கத்தினார் 2 நாள் முன்னாடி, அந்த ராதை யார் அப்படியெல்லாம் கேட்குறச்சே கிருஷ்ணர் மௌனமாயிடுவார். ஏன்னா அவரால் சொல்ல முடியாது, அப்படி துக்கம் தொண்டையை அடைக்கும். அப்புறம் தான் சொல்லுவார், இந்த மாதிரி அவளெல்லாம் விட்டுட்டு என்னால் பிரிஞ்சு இருக்க முடியல, என்னால் இப்போ போக முடியாது கோகுலத்துக்கு, அதனால் தயவு செய்து நீ போய் கோகுலத்துக்கு என்னோட ரெப்ரசன்டேட்டிவாக போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு உத்தவரை கோகுலத்துக்கு அனுப்புறது அப்படின்னு சங்கல்பிச்சுப்பார். அந்த மாதிரி சங்கல்பிச்சுட்டு அவருக்கு உத்தவருக்கு ஒரு ப்ரீகர்சர் மாதிரி, ஒரு கர்டன் ரைசர் மாதிரி ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுத்துருவார். ஏன்னா உத்தவனுக்கு அந்த கோகுலத்தை பற்றி தெரியாது. ஏன்னா இவர் மதுராலேயே இஸ் எ சிட்டி பாய். அந்த அந்த கோகுலம் என்கின்ற அந்த கிராம வாசிகளை பற்றியும் தெரியாது. அதனால் ஒரு இன்ட்ரடக்ஷனாக சொல்லுவார், நீ அவளை சாதாரணமாக நினச்சுடாதரா, கோகுலம் சாதாரண ஊர் கிடையாதுரா, அந்த யமுனை சாதாரண நதி கிடையாதுரா, அந்த கோவர்தனம் சாதாரண மலை கிடையாதுரா, அந்த நந்தபாபா யசோதை கோபியர்கள் அவளை சாதாரண மக்கள்னு நினைச்சுடாதரா, அவருக்கு வழக்கை இடக்கை ஆச்சாரம் கூட தெரியாதரா, ஆனால் அவர்கள் தான் யாவரும் என்னுடைய பிரேம சாகரம், என்னோட உயிர் பாவா. அவளுக்கு நாகரீகம் தெரியாது, ஒன்னே ஒன்று தான் தெரியும், என் மேலே அகாதமான பிரேமை, நானே அவர்களுக்கு ஆத்மா, என்னை அவர்கள் ஏற்கனவே அடைந்து விட்டனர், பிரிந்தும் பிரியவில்லை. இவ்வளவுதான் சொல்ல முடியும். அதாவது இதுக்கு மேலே சொல்ல முடியாது. இனிமேல் உத்தவர் நேர போய் பார்த்தா தான் தெரியும் அவருக்கு. இந்த கோபிகர்களுக்கு லௌகீகம் வைதீகம் இந்த எல்லா விவகாரங்களையும் விட்டு விட்டு இவனையே சரணடைஞ்சுட்டா.
அந்த மாதிரி யார் சரணடைந்திருக்கின்றார்களோ அவர்களின் யோகக்ஷேமத்தை நானே வகிக்கிறேன். இந்த திருப்பி திருப்பி சொல்லுவேன். சர்வ தர்மான் பரிச்சர்ச்ச மாம் ஏகம் சரணம் ரஜ, என்னை நம்பு. சரணாகதியில ஒன்னாவது அங்கங்கள் திருட விஸ்வாசம். நான் பார்த்துக்கிறேன், என்கிட்ட வந்துட்டேன்னா நான் பார்த்துக்கிறேன், இல்லை இல்லை முடிஞ்சா பண்ணு அப்படின்னா அது வேற விஷயம், அது நடக்காது. நீ இருக்கடா, நீ பார்த்துப்ப. நமே பக்த பிரணஷ்யதி, நான் அடிக்கடி சொல்ற வார்த்தை, கிருஷ்ணபேமே நாட்டேந்து கேட்டுனது இது. யாரை கேட்டாலும் இதுதான் சொல்லுவேன், என் பக்தன் ஆசமாகவே மாட்டான். அப்பேற்பட்ட பிரேமை அவளும் கிருஷ்ணர் மேல வச்சிருக்கா, கிருஷ்ணரும் அவ மேல வச்சிருக்கா. ஆனா இது உத்தவருக்கு புரியாது, அதனாலதான் இவ்வளவு ப்ரிப்பரேஷன் கொடுக்கிறார். உத்தவர் சொல்ல ஒரு ஞானி. அவர் ஞானினா, அதாவது நம்ம இந்த இவாள்லாம் இருப்பாள், நிறைய பிலாசபி பேசுறவா. எல்லா சோகங்களுக்கும் மோகமே காரணம், அஜ்ஞானம் என்பது பேத புத்தியை உண்டாக்குகின்றது, நாம் பிரிந்து விட்டோம் அப்படின்னு நீ நினைச்சிட்டு இருக்க, நீ அங்க பிரியல, உன்னோட ஆத்மா அங்கதான் இருக்கு, அவளோட ஆத்மா இங்கதான் இருக்கு, எல்லா ஆத்மாவும் ஒண்ணுதான். இதெல்லாம் உத்தவர் கிருஷ்ணருக்கு லெக்சர் கொடுப்பார். கிருஷ்ணர் சொல்லுவார், உத்தவா நீ நன்னா படிச்சிருக்கடா, அதனால தான் நன்னா பேசுற, அவளுக்கு ஞானம் அஜ்ஞானம் இதெல்லாம் தெரியாதுடா. ஆனா உத்தவர் ரொம்ப கான்ஃபிடென்டா இருப்பார். பிகாஸ் ஹீ திங்ஸ் ஹீ இஸ் ஞானி, ஹீ கேன் சால்வ் எனி ப்ராப்ளம்னு. சரி நீ போய் பேசிட்டு வா. ஏன் நீ என்ன நினைச்சுட்டு இருக்க, உன்னுடைய ஞானத்தினாலே அவளோட கிருஷ்ண விரகத்தை நீ சமனம் செய்து விடுவாய் என்று நினைக்கிறாய். உன்னுடைய அப்படி நீ செஞ்சுட்டு வந்தியானா உன்னோட ஞானத்துக்கு வெற்றி தாண்டா. நீ போய் பேசிட்டு வாடா. எல்லாரோடையும் போய் தனித்தனியா பேசுறா. நீ போயிட்டு உடனே ஓடி வந்துடாத, என்னை விட்டுட்டு போறேன்னு சொல்லிட்டு ஓடி விடாத, உடனே வந்துடாத. நந்தபாபா யசோதை நீ சங்கோஜி, அவளோட போய் நிம்மதியா இருந்து பேசிட்டு வா. அந்த மாதிரி ஒரு சத்சங்கம் உனக்கு கிடைக்கவே கிடைக்காது. ஸோ இப்படியாக இந்த மாதிரி உத்தவன் சொல்கிறான் கிருஷ்ணன்ட்ட, அவளுக்கெல்லாம் நான் வேதாந்த ஞானத்தை சொல்லி கொடுத்துட்டு அவளோட வேதனையெல்லாம் நான் தீத்துட்டு வரேன், நீ கவலைப்படாத அப்படின்வான். கிருஷ்ணன் சிரிச்சுட்டே சொல்லுவார், முயற்சித்து பார் முயற்சித்து பார் அப்படின்னு வர. கிருஷ்ணன் மனசுல என்ன நினைச்சுட்டார்னா, உத்தவன் இவர்கிட்ட பிரகஸ்பதியிட்ட போய் தர்க்கம் மீமாம்சை வியாகரணம் எல்லாம் படிச்சுட்டான்பா. ஆனா அவன் இன்னும் படிக்க வேண்டியது ஒன்று பாக்கி இருக்கு. ரொம்ப முக்கியமான பாயிண்ட் அண்டர்லைன் பண்ணிக்கணும். எல்லாம் வேத பாடசாலைக்கு போறோம், 7 வருஷம் வேத அத்தியனம் பண்ணிருக்கேன், எல்லாம் பண்ணிட்டுட்டோம். கிருஷ்ணர் நினைச்சுக்கிறார் மனசுல, அவன் படிக்க வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான், பக்தி சாஸ்திரம். அதற்கு ஒரு கலாசாலை பிருந்தாவனம், அதை நடத்துவது இந்த கோபசுந்தரிகள். அங்கு நான் உத்தவனை அனுப்பி வைத்து அவனை பிரேம பண்டிதனாக ஆக்க வேண்டும். எப்படி வேத பண்டிதன் ஆயிட்டான், ஞான பண்டிதன் ஆயிட்டான், அதெல்லாம் ஆயிட்டான், பிரேம பண்டிதனாக அவனை ஆக்கிறதுக்கு அந்த கலாசாலை எங்கடா இருக்குன்னா அதான் பிருந்தாவனம்டா. அதை யார் நடத்துறா? கோபசுந்தரிகள். அப்பேற்பட்ட எபிடம் ஆஃப் பக்தி அந்த கோபிகைகள். இந்த நல்ல ஞானியான உத்தவனுக்கு இந்த பிரேம மாத்திரம் வந்துடுத்துனா அது எப்படி இருக்குமான்னா, சொர்ண புஷ்பத்துக்கு சுகந்தம் வந்த மாதிரி இருக்குமா. ஒரு தங்கம் புஷ்பம் வாங்குறோம் கடையில், அதுக்கு என்ன சுகந்தமா இருக்கும்? அப்பேற்பட்ட சொர்ண புஷ்பத்துக்கு ஒரு சுகந்தம் வந்ததுன்னா எப்படி இருக்கும்? அதனால இந்த நாகரீகமான உத்தவன் கிராமத்துக்கு போய் அவள்கிட்டேந்து கத்துட்டு வரணும் அப்படின்னு கிருஷ்ணருடைய சங்கல்பம். ஸோ இவ்வாறு நல்ல ஒரு ப்ரீகர்சர் இன்ட்ரடக்ஷன்லாம் கொடுத்து உத்தவரை வழி அனுப்பி வைக்கிறார். கையில் இவருடைய பீதாம்பரம் என்னென்னலோ இவாளுக்காக, கோபிகைகளுக்காக, யசோதாக்காக, நந்தபாபாக்காக எல்லாம் கொண்டு போய் கொடுத்துட்டு வாடா அப்படின்னு சொல்லி அவரை வழி ஏற்றி உத்தவரும் உற்சாகமாக அங்கேருந்து தேர ரதத்தை கலப்பிண்டு கோகுலத்தை நோக்கி திங்க் பண்ணிகிட்டே போகிறார். நம்ம கிருஷ்ணன் ஏன் இப்படி இருக்கான், அவன் ஆக்ட் பண்ணுறானா, இல்லை அந்த மாதிரி தெரியலையே, அவனுடைய ஃபீலிங்ஸ் அவன் ரொம்ப ஜென்யூனாக இருக்கே, அழறானே, அப்படி என்ன ஒரு பிரேம, அப்படியெல்லாம் நினச்சிட்டு போகிறார். நம்ம குருநாதர் பிரகஸ்பதி சொல்லிருக்காரே, இவன் சாட்சாத் பகவான்னு சொல்லிருக்காரே, அப்படி இருக்குச்சே பகவானுக்கு இந்த ராகத்வேஷம் இந்த இதெல்லாம் வரக்கூடாதே, இந்த அட்டாச்மெண்ட்லாம் வரக்கூடாதே, அப்போ எப்படி இந்த பிரேம பக்திக்கு அடிமையானாம், இதெல்லாம் நினச்சி பார்க்குறார். அவர் அங்கேருந்து கிளம்பி கோகுலத்துக்கு கிளம்பி போயின்னு இருக்கச்சே
ஸோ உத்தவர் வந்து அப்படியா ஒரு வழியாக கோகுலத்துக்கு வந்து சேர்ந்துட்டார். இப்போ இன்னைக்கு தலைப்பு வந்து கோகுலத்தில் உத்தவன். முதல் தலைப்பு வந்து இந்த உத்தவ சந்தேசத்தில் முதல்ல இன்ட்ரடக்ஷன், அது வந்து அவதாரிகை முதல் சத்சங்கம். ரெண்டாவது சத்சங்கம் வந்து கண்ணனின் ஏக்கம், அது வந்து 855. 856 கோகுலத்தில் உத்தவன். அவர் வந்துட்டார், கோகுலம் வந்துட்டார். சாயங்கால நேரம், சூரியன் அஸ்தமிக்க போகிறது. அந்த மலையில் அப்படி அப்படியே அந்த அஸ்தமிக்கிறது தெரியறது, ஒரு மாதிரி மஞ்சள் வெயில் அப்படி தெரியறது அவருக்கு. டிப்பிக்கலாக கிருஷ்ணன் மாடு மேய்ச்சுட்டு வீட்டுக்கு வர நேரம் இது. அப்படியே மாடு கன்றுகள்லாம் மந்தையாக திரும்பி வந்துட்டு இருக்கு. அந்த குழம்புலாம் இருக்கு இல்லையா, மாட்டு குழம்புலேருந்து அந்த தூளி, அந்த தூசி வந்து அப்படியே புகை போலே ரதத்தை மறைத்து விடுகிறது. பசுமாடுலாம் ரொம்ப அழகாக அந்த சாத்விகளான வள்ளல் பெரும் பசுக்கள் தனது கன்றுகளை நினைத்து மடியிலே பால் சிந்த தாவி தாவி செல்கின்றன. அதிலே முரட்டு சில ஒன்று ரெண்டு காளை மாடுகள் அங்கே ஒன்றோட ஒன்று முட்டிண்டு சண்டை போட்டுண்டு ஜாலியாக வந்துட்டுருக்கு. வெள்ளன்னு கட்டுடிக்க மேன்னு கத்திண்டு அந்த கண்ணுக்குட்டிகள் துள்ளி துள்ளி அது பாட்டுக்கு ஓடிண்டு அழகாக வருது. ஒவ்வொரு வீட்லேயும் வந்து மாடு கறக்கிற சத்தம் திரும்பி வந்த மாடுகள்லாம் வந்து அந்த கன்றை வந்து நன்னா ஊட்ட விட்டு, டே அந்த சொம்பை கொண்டு வாடா, இந்த பால் எடுத்து வை, நம்ம ஊர்லலாம் சொல்லுவாள் அந்த வில்லேஜில் அந்த மாட்டுக்கு தீனி வைடா. இப்படி எல்லாரும் ஒரு வீடு வழியாக அப்படி வந்துட்டு இருக்கார், தெருவாக வந்துட்டு இருக்கார். ஒவ்வொரு ஆற்றுல ஒரு சத்தம். ஒரு ஆற்றுல வந்து தீனி போடுறா மாட்டுக்குங்கிறா, ஒரு ஆற்றுல அந்த சொம்பு கொண்டு வாடாங்கிறா, அந்த கண்ணை கொண்டு போய் ஊட்டி விட்றாங்கிறா. இதெல்லாம் அந்த இது. ஸோ அவருக்கு வந்து கிருஷ்ணன் மாடு மேய்ச்சிட்டு வர ஞாபகம் வருது. அந்த கிருஷ்ணன் சொல்லிருக்கான் இல்லையா, இதெல்லாம் சொல்லிருக்கான் உத்தவருக்கு. ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டாச்சே அவன் கிருஷ்ணன் வந்து வேணுகானம் ஊதுற மாதிரியே இருக்குது இவருக்கு, நம்ம உத்தவருக்கு. ஸோ இப்படி பார்க்குறார். அவன் இவாளுக்குனா நாகரீகம் தெரியாதுன்னு சொன்னான். ஆனால் இவாள்லாம் பார்க்கறதுக்கு நாகரீகமாக தானே இருக்கா. அழகாக அலங்காரம் செஞ்சுட்டு எப்போவும் வந்து ஆடி பாடி குதூகலமாக இருக்கா. அப்படி பார்த்துட்டே வரார். மாடு கன்றுகள் எல்லாரையும் உத்து பார்க்குறார், என்ன நடக்கிறது அங்கன்னு. அவள்லாம் ரொம்ப உற்சாகமாக இருக்கா. வாசலில் ஜலம் அங்கங்கே ஜலம் தெளித்து எல்லா வீடும் கோலம் போட்டிருக்கு. முத்து போல் அங்கங்கே தீபங்கள்லாம் ஏற்று வச்சு அங்கங்கே அந்த தெருவே அப்படியே சுகந்தமாக இருக்குது. அவர் வர வழி முழுக்க எல்லாம் ஒரே புஷ்பவனமாக இருக்குது. வண்டுகள் ரீங்காரம் பண்ணிட்டு இருக்கு, கோகிலங்கள் கூவின்னு இருக்கு, தாமரை தடாகம் அந்த பக்கம் இருக்கு. இப்படியான கோகுலத்தின் வனப்பு அப்படியே உத்தவத்தை ஃபஸ்ட்டு லவ் அட் ஃபஸ்ட்டு சைட்டுங்கிற மாதிரி அந்த கோகுலத்தை ஃபெல் இன் லவ் வித் கோகுலம் ஆல்ரெடி. ஏன்னா இவர் வந்து சிட்டி பாய், சிட்டிலேயே வளர்ந்தவர். நமக்கே இருக்காது அந்த மாதிரி ஒரு சூழல். நம்ம நாடு அந்த மாதிரி தான் இருந்தது, செழிப்பாக இருந்தது. இப்போயும் நிறைய இடங்கள் இருக்குது அந்த மாதிரி இருக்குது. நேராக ரதத்தை கொண்டு போய் நந்தபாபா வாசல் வீட்டில் கொண்டு போய் நிறுத்துறார். அவளுக்கு ஏற்கனவே தெரியும், இந்த கோபிகள்லாம் ஏற்கனவே இந்த அக்ரூரரோட ரதத்தை பார்த்துருக்கா. அதனால் இவாளுக்கு தெரியும் இந்த ரதம் பேட்டர்ன். நம்ம வீட்டு வாசலில் வந்து ஒரு அம்பாசிடர் கார் வந்தால் தெரியுமே, அந்த மாதிரி அந்த காலத்தில் யாரோ ஒரு 20 அம்பாசிடர் கார் இருந்த காலம் போய் இப்போது தெருவா வீட்டுக்கு வீடு 100-2 கார் நிற்கிறது இல்லையா. அப்போல்லாம் வந்து வில்லேஜில் யார் வரப்போகிறா அந்த மாதிரி இல்லையா. அந்த ரதம் வந்து நின்ன உடனே அங்கேருந்து நந்தபாபா அங்கேருந்து வாசலுக்கு வரார். உத்தவனை கூட்டு வாப்பா அப்படின்னு ரொம்ப மகிழ்ச்சியோடு உத்தவனை உள்ள அழைச்சின்னு போகிறார். சோதா இங்கே யாரு வந்திருக்கா பாரு அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம கண்ணன் மாதிரியே ஒருத்தன் இருப்பான்னு சொன்னேனே அவன் வந்திருக்கான் அப்படின்னு இன்ட்ரடக்ஷன். யசோதைக்கு பூரிப்பு தாங்கலை இல்லையா. நம்ம ஊர்லேருந்து ஒரு ஜனம் வந்திருக்கா, ஒரு மெசேஜ் கொண்டு வந்திருக்கா, நம்ம பிள்ளைகிட்டேருந்து வந்திருக்கா, வெளிநாட்டில் நம்ம பிள்ளை போயிருக்கான், வெளிநாட்டிலேருந்து ஒரு கடிதாசி கொடுத்து அமைச்சிருக்கான்னா நம்ம பிள்ளையே வந்த மாதிரி இருக்கும். அதுவும் சாக்ஷாத் கிருஷ்ணன் மாதிரியே இருப்பான். அதே மாதிரி பீதாம்பரம். அவரை பார்த்தா இவரை பார்க்க வேண்டாம். இப்போலாம் சொல்லுவேன், அப்படியே உரிச்சு வச்ச மாதிரி இருக்கேடா நீ அப்படின்னு. அப்பா அம்மா வாப்பா வா அப்படின்னு சொல்லி, என்ன எங்கள் கண்ணன் அனுப்பிச்சி வச்சானா, இங்கே வா உட்கார, இந்த ஊஞ்சலில் உட்கார, சௌக்கியமா. கண்ணன் வந்து நல்லா சாப்பிட்றானா, இழைக்காமல் இருக்கானா, தூங்குறானா, அடம் பண்ணாமல் இருக்கானா, சனிக்கிழமை புதன்கிழமையெல்லாம் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறானா, பலராமன் எப்படி இருக்கான், வரிசையாக கேட்குறான். மாற்றி 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 கேட்குறா அப்பாவும் அம்மாவும் கேள்வி. எஸ்பெஷலி அம்மா. உத்தவர் இப்போ தான் மெதுவாக ஆரம்பிக்கிறார். அம்மா உங்கள் பிள்ளை எப்போவும் உங்களோட நினைவிலே தான் இருக்கான். வாய்க்கு வாய் எங்கள் அம்மா எங்கள் அம்மா எங்கள் அம்மான்னு சொல்லிகிட்டே இருக்கான்.
அவனை வந்து அவனுடைய எந்த இதுவும் வராமல், அவனுக்கு ஒரு கஷ்டமும் வராமல் நான் தான் அவனை பார்த்துட்டு இருக்கேன். அவன் அடம் பண்ணினால் கூட அவனுக்கு ரெண்டு வாய் சாதம் ஜாஸ்தி நான் தான் ஊட்டி விடுறேன் அவனுக்கு அப்படின்னு அவன் சொல்லுவா, நீ சமத்துடா குழந்தை, நீயும் கண்ண நாட்டமே பேசுறடா. யசோதனைக்கு வந்து உத்தவனை பார்த்த உடனேயே பிடிச்சி போயிடுச்சு. அப்படி ஒரு சந்தோஷம் நந்த பாபாக்கும். நீ வந்து கை காலெல்லாம் அலமிண்டு வா, நம்ம சாப்பிட்டுட்டு அப்புறம் வந்து மெதுவாக பேசுவோம், ராத்திரி வரைக்கும் பேசுவோம் வா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷம் அது நந்த பாபாக்கும். உடனே யசோதை வந்து மலமலான்னு அடுப்பை மூட்டி, இப்போ நம்ம இவன் வந்திருக்கானே, அவனுக்கு ஏதாவது ஸ்பெஷலாக ஏதாவது பண்ணுவோன்னு உடனே அடுப்பு கரைக்கு போய் அடுப்பை மூட்டியே ரொம்ப நாளாக இருந்தான். யாரோ பக்கத்தாத்தில் எழுத்தாத்தில் கூட இந்த கைகள் கொடுக்குற சாப்பாடை வச்சுருந்தா சாப்பிட்றதா. நந்த பாபா வந்து பார்க்குறாராம், என்னடா அது நம்ம வீட்டில் ஏதோ புகையிறது அப்படின்னு. யசோதை பார்த்தா ஒரே சுறுசுறுப்பாக நடந்துட்டு இருக்கா, அங்கேயும் இங்கேயும் மேலேயும் கீழேயும் போயிட்டு இருக்கா. ஓ, இன்னைக்கு பிள்ளை வந்திருக்கான்னு ஒரு சமையலோ அப்படின்னு நந்த பாபா கேட்குறார். அவர் சொல்கிற, ஆமாம் பாவம், அந்த பிள்ளை வந்து காத்தால் சாப்பிட்டு வந்திருப்பான், அவனுக்கு பசிக்காதா, ஒரே நிமிஷம் இருங்கோ, எல்லாம் செஞ்சு முடிச்சு விட்றேன், ஏதாவது ஒத்தாசை பண்ணிட்டுமா அப்படின்னு கேட்பார் நந்த பாபா. ஒன்றும் வேண்டாம், நீங்கள் அவனோட சேர்த்து நாய் பேசிகிட்டு இருக்கோ, அதுக்குள்ளே நான் எல்லாம் ரெடி பண்ணிடுறேன். கிருஷ்ணபெருமை என்ன சொல்லுவார், அந்த சமையல் அறையில் என்னென்னவோ சத்தம் கேட்டுதான், அவள் தேங்காய் துடுறா, அங்கே என்னென்னவோ பொறிக்கிறா. யசோதை வந்து கண்ணனை பற்றி பாடிண்டே வேற சமைச்சுட்டு இருக்காங்க. எதையோ தாளிக்கிறா, ஒரே ஏலக்காய் வாசனை அடிக்கிறது, நெய் வாசனை அடிக்கிறது, எல்லாம் ஒரே மூக்க தொலைக்கிறதா நந்த பாபாவுக்கு. அங்கே என்னதான் நடக்கிறதுன்னு நந்தனுக்கு போய் பார்க்கணும்னு ஆசையாம். யசோதை உத்தரவு போட்டாலும், நீங்கள் இந்த பக்கமே வரப்படாது, இந்த பக்கமே தலை காட்டப்படாது அப்படின்னு உத்தரவு. ஸோ எல்லாம் முடிச்சா விட்டு அங்கேருந்து எல்லாரும் சாப்பிட வரலாம் அப்படின்னு ஒரு குரல் கேட்குறது. அவள் அம்மா, வாப்பா உங்கள் அம்மா கூப்பிடுறாப்பா, வாலாம் எல்லோரும் சாப்பிட போகலான்னு உத்தவன் வந்து நந்த பாபா வந்து உத்தவன் அழைச்சிட்டு உள்ளே போகிறார். அங்கே எல்லாம் ஒரு நுனியெல்லாம் போட்டு எல்லாம் அங்கே வந்து பெரிய ஒரு தீபம் ஏற்றி அதில் அங்கே ஒரு பலகை போட்டு அதில் கோலம் போட்டு தங்க கூஜா சொம்பு டம்ளர் எல்லாத்துலேயும் தீர்த்தம் வச்சு எல்லாம் 2 பேரும் உட்காந்துக்கிறா. வெள்ளை வெளியேறுன்ற அன்னம், பருப்பு, பால் பாயசம், பச்சடி, கூட்டு, கரமது வகைரா, கோசுமல்லி, ரசவாங்கி, வறுவல், அப்பளம், வடை, போலி, பூரி, லாடு, புளியோதரை, தேங்காய் சாதம், சர்க்கரை பொங்கல், ஜிலேபி, அப்பம், நெய், வெண்ணெய், கட்டி தயிர், துகையல், ஊறுகாய், இஞ்சி மாங்காய். அப்பா வயிறு புடைக்க சாப்பிட்றா 2 பேரும். சபாஷ் சபாஷ் சபாஷ்ன்றா. இன்னும் போடு இன்னும் போடுன்னு நந்த பாபா கேட்குறாரு. ஏன்னா ஆத் சாப்பாடு சாப்பிட்டு அவருக்கே ரொம்ப நாள் ஆச்சு. என்ன எல்லாரும் வந்து மெஸ்ஸுலேருந்து வாங்கி கொடுத்துட்டுருக்கா, இத்தனை நாளாக கேட்ரிங் வாங்கி கொடுத்துட்டுருக்கா. இன்னும் போடு சாப்பிட்றாரு. உத்தவனால் சாப்பிட முடியல, அந்த உபச்சாரத்தை அவனால் தாங்கிக்க முடியல. அப்படிப்பட்ட ஒரு அன்பு வெள்ளம். அவர் கேட்குறாரு, என்னப்பா அது உன் பக்கத்தில் உட்காந்து எனக்கு வெக்கமாக இருக்கு, நான் சின்ன பையனாட்டம் ரொம்ப குருவி மாதிரி கொறிக்கிறியே, நன்னா சாப்பிடுப்பா, இந்த வயசில் சாப்பிடலன்னா எப்போ சாப்பிட்றது, உடம்புல எப்படி அப்புறம் தெம்பு வரும் அப்படின்னு நந்த பாபா சொல்கிறார். அவருக்கு புரியல உத்தவருக்கு. நம்ம இந்த சிட்டியில் இருக்கிறவங்கெல்லாம் நான் 3 வேளை சாப்பிட்றதுக்கு பதிலாக ஐ டேக் இன் பிட்வீன் இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங் அந்த மாதிரி ஆள் அவர். இவ்வளோ சாதம் நான் எப்படி சாப்பிட்றது, அன்னபூர்ணியாட்டம் போடுறா அப்படின்னு சொல்லிட்டு அவர் மனத்தில் நினச்சிக்கிறார், குண்டோதரம் தான் சாப்பிட வரணும் போல் இருக்கு அப்படின்னு. எழுந்து அப்புறம் போய் எல்லாரும் எழுந்து கை கால் எல்லாம் கட்டில் வந்து உட்காந்துக்கிறா. உட்காந்து நந்த பாபா வந்து வெத்தலைப்பாக்கு அதெல்லாம் கொண்டு வந்து கொடுக்குறார். லவங்கம் எல்லாம் அப்படியே போட்டுண்டு இப்படி உத்தவன் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பேச ஆரம்பிக்கிறார். நந்த பாபா வந்து உத்தவனோட காலை பிடிச்சி விடுறார். உத்தவனுக்கு வெக்கமாக இருக்குது, காலை இழுத்துக்கிறான். அவன் சொன்னான், என்னப்பா இது வந்து வெக்கப்படுறா, என் பிள்ளைக்கு நான் தினமும் பிடிச்சி விடுவேன். அவன் வந்து மாடு மேய்ச்சிட்டு கலப்பாக வருவான், என் படுக்கையில் தான் வந்து படுத்துப்பான். அப்பா எனக்கு கால் வலிக்கிறது அப்படின்வான், நான் தான் அவனுக்கு கால் பிடிச்சி விடுவேன் அப்படின்னு. அதை சொல்லும்போதே அவருக்கு அவரோட கண்ணீரை அடக்க முடியும். அதாவது அதனால் உத்தவன் வந்து ஆமாம் இவா வந்து நம்மளை கண்ணனா பாவிச்சுக்கிறா, அதனால் நம்ம அவளுக்கு அனுகூலமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சரி உங்களுக்கு என்ன தோன்றதோ பண்ணுங்கோ அப்படின்னு விட்டுடுவான். ஏன்னா அவ அழுதுண்டே பண்ணுவார் அவர், அதையே நினச்சிப்பார், நம்ம தினமும் பிடிச்சி விடுவோமே, அப்படி ஒரு பிரேமை. மெதுவாக நந்த பாபா தன்னை சுதாகரிச்சுப்பார். ஏன்னா அவரால் அடக்க முடியாத துக்கம் இல்லையா. மெதுவாக சுதாகரிச்சுட்டு சொல்லுவார், உத்தவா நீ ரொம்ப பாக்கியம் பண்ணிருக்கப்பா, மதுரையில் மாதவனோடு இருக்கியேப்பா,
அப்படின்னு நந்தபாபா சொல்வார். உத்தவன் சொல்லுவான், ஆமாம் உங்கள் எல்லாம் பெரிய ஆசீர்வாதம், உங்களோட ஆசீர்வாதம்னு. அப்புறம் நந்தபாபா ஒரு கேள்வியாக கேட்பார். வசுதேவன் சௌக்கியமான்னு கேட்பார். உத்தவன் அவள்லாம் சௌக்கியமாக இருக்கா? அப்புறம் நந்தபாபா சொல்லுவார், வசுதேவனும் நானும் உயிருக்குயிரான நண்பர்கள்ப்பா. இன்னைக்கு நேத்திக்கு இல்லை, வெகு நாளாக நாங்கள் அப்படித்தான் இருந்தோம். இப்போது கண்ணனால் அந்த ஸ்நேகம் இன்னும் பல மடங்கு வளர்ந்து விட்டது அப்படின்னு நந்தன் சொல்லுவார். அப்புறம் உத்தவன் கேட்பார், நீங்கள் தான் கண்ணனையே வசுதேவனுக்காக தியாகமே செய்து விட்டீர்களே அப்படின்னு உத்தவன் சொல்லுவார். நந்தபாபா சொல்லுவார், தியாகத்துக்கு என்னப்பா இருக்கு? வசுதேவன் சுகம் என் சுகம் தானே, அவன் சுகமாக இருப்பதைக் கண்டு நான் சந்தோஷப்படுகிறேன் அப்படின்னு அவர் சொல்லுவார். உத்தவன், அப்பப்பா வாழ்க்கையிலே அந்த வசுதேவர் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டார். கம்சனிடம் அவர் பட்ட கஷ்டம் சொல்லி மாளாது. பிறக்க பிறக்க ஒவ்வொரு குழந்தையாக அவர் பறி கொடுத்தார். தேவகி அம்மா எப்படித்தான் அதை சகித்தாளோ. மெல்ல அந்த சிறைவாசம் நீங்கியது. இப்போதாவது அந்த குழந்தைகளின் முகத்தை கண்டு அவர்கள் சுகப்படுகின்றார்கள் அப்படின்னு உத்தவர் சொல்லுவார். அந்த பாபாவும் சொல்லுவார், நல்ல வேளை இந்த கம்சன் ஒழிஞ்சாண்டா, அவனுடைய ஆட்களான அசுரர்களும் ஒழிந்தார்கள். எவ்வளவு ஜனங்களுக்கு அவனால் துன்பம் அப்படின்னு நந்தன் சொல்லுவார். உத்தவன் சொல்லுவான், உங்கள் கண்ணன் ஒரே குத்தில் அவனை வதம் பண்ணிட்டான்ப்பா, ஒரே குத்துல அந்த கம்சனை வதம் பண்ணிட்டான் அப்படின்னு வேற நந்தபாபா சொல்லுவார். அந்த குழந்தை என்னப்பா செய்தான்? அவன் பாவம் அவனை கொன்று விட்டது. அவா பண்ண பாவம் அவளை கொன்று விட்டது. அவ்வளவு சாதுக்களுக்கும் அவன் செய்த அபச்சாரம் வீண் போகுமோ அப்படின்னு நந்தபாபா உத்தவன் சொல்றான். சாதுக்களை ரட்சிப்பதற்கும் துஷ்டர்களை ஒழிப்பதற்கும் பகவான் தான் கிருஷ்ணனாக அவதரிக்கிறான் என்று நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா? இப்போது அவதரித்திருக்கிறான் என்றுதான் நான் நினைக்கிறேன் அப்படின்னு உத்தவன் சொல்லுவான். எனக்கும் அப்படிதான் தோன்றதுன்னு நந்தபாபா சொல்வார். இல்லைன்னா எப்படிடா அது அந்த குவலாய பீடம், எப்பேற்பட்ட யானை, ஷானூரன், முஷ்டிகன், ஒரு குழந்தையால எப்படிடா கொல்ல முடியும்? கம்சன் எப்பேற்பட்டவன், அவனை போய் எப்படி ஒரு குழந்தை எப்படி வதம் பண்ண முடியும்? பிரலம்பன், தேனுகன், அரிஷ்டன், துணாவர்தன், இவ்வளவு அசுரர்கள் மாண்டு போனார்கள். 7 நாள் அப்புறம் கோவர்தனத்தையே கொடையா பிடிச்சிட்டு இருக்கான். நாங்கள் பிரதட்சணமாக அதை பார்த்தோம். கர்காச்சாரியாரும் அன்றைக்கே சொன்னார் இல்லையா, எங்களுக்கும் அவன் குழந்தை என்று தானே தோன்றுகிறது. ஆனாலும் இதெல்லாம் பார்த்த அப்புறமும் கூட எங்களுக்கும் அவன் குழந்தைன்னு தான்ப்பா தோன்றது அப்படின்னு நந்தபாபா சொல்கிறார். இதவர் சொல்லுவார், எத்தகையதாக இருந்தாலும் கண்ணன் உங்கள் குழந்தை தானே, அவன் என்ன வேணா பண்ணட்டும், அவன் உங்களுக்கு குழந்தை தானேப்பா. டெல்லிக்கு ராஜாவானாலும் சொல்லுவா இல்லையா, அந்த மாதிரி கண்ணனே உங்களை அப்பா தானே கூப்பிடுறார் இல்லையா? ஸோ அப்படின்னு அவர் நந்தபாபாவை சொல்லுவார். என்னை அப்பா என்று சொல்லுகிறானா அப்படின்னு சொன்ன உடனே அவருக்கு திருப்பியும் டிரான்ஸ்ல போயிடுவார். நந்தபாபாவால் தாங்கிக்க முடியாது. உத்தவன் சொல்லுவார், ஏன் அப்படி கேட்குறாள்? உங்களை கண்ணன் மறக்க முடியுமா? அல்லும் பகலும் உங்கள் நினைவே தான் அவனுக்கு. ஸோ நந்தபாபா சொல்லுவார், எங்கள் நினைவு அவனுக்கு இருக்காப்பா. இந்த யசோதை நந்தபாபாவை மறக்காமல் இருக்கானா? கூட விளையாடி இந்த சிறுவர்களை பற்றி பேசுகிறானா? அவனது தோழிகள் எத்தனை அபலைகள், அவர்களை நினைக்கின்றானா? ஆயர்களை நினைக்கின்றானா? அவனை தலைவனாக நம்பியிருந்த கோகுலம் கண்ணனின் நினைவில் இருக்கிறதா? அவன் மேய்த்த மாடுகளை பற்றி பேசுகிறானா? அவன் சஞ்சரித்த பிருந்தாவனத்தை பற்றி பேசுகின்றானா? அவன் தூக்கிய கோவர்தன மலை அவன் நினைவில் இருக்கிறதா அப்படின்னு வரிசையா ஒன்று கேட்கிறார் அவர். பாவம் உத்தவன் சொல்றான், எப்போதும் கண்ணன் என்னுடன் பேசுவது ஒரே ஒரு சப்ஜெக்ட் தான். கோகுலம், பிருந்தாவனம், கோவர்தனம், கோபர்கள், கோபிகைகள், நந்தபாபா, யசோதா மையா, வேறு பேச்சே கிடையாது அப்பா, வேறு பேச்சே கிடையாது அப்படின்னு நந்தபாபாட்ட சொல்றார். நந்தபாபா கேட்குறார், ரொம்ப ஆதங்கமாக கேட்குறார், அப்படின்னா அந்த கோகுலத்துக்கு வருவானாப்பா? கோகுலத்துக்கே மன்னன் என்று கோவிந்த பட்டாபிஷேகம் அவருக்கு நாங்கள் பண்ணினோமே இல்லையா? கிருஷ்ணனுக்கு பாகவதத்தில் ஒரே ஒரு பட்டாபிஷேகம் தான், கோவிந்த பட்டாபிஷேகம். அந்த இந்திரன் பண்ணினது இல்லையா? அந்த ஒரே ஒரு பட்டாபிஷேகம் தான். இப்போ மதுரைக்கு மன்னனாகி விட்டானே, அங்கு யார் அவனை பட்டாபிஷேகம் பண்ணுவார்கள்? உக்ரசேனை தானே அவர்கள் பட்டாபிஷேகம் பண்ணினார்கள் இல்லையா? உக்ரசேனனுக்கு தான் ராஜபதவி. இவனுக்கு பட்டாபிஷேகம் பண்ண ராஜபதவி இல்லை. இவர் ராஜாங்கத்தை பார்த்துக்கிறார் பாவம் இல்லையா? அந்த மாதிரி ஒரு இது. இந்த 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 மக்கள் அவனுடைய மக்கள் இல்லையா? அந்த அழகான முகத்தை இனி காண்போமா
அப்படின்னு அவர் ஏங்கி ஏங்கி கேட்குறார். திருப்பி வருவானாப்பா கோகுலத்துக்கு? அங்கங்க மதுராவில் பெரிய ஆள் ஆயிட்டானேப்பா, வருவானா திரும்பி? அப்பா, நீங்கள் கிருஷ்ணனை எப்படி வளர்த்துருக்கள்? அவன் எப்படி உங்களை மறப்பான்? உங்களோட எப்படி அந்யோன்யமாக இங்கே இருந்திருக்கான், என்னென்ன லீலைகள் பண்ணிருக்கான் இல்லையா, அதை எப்படி மறப்பான் அப்படின்னு சொன்ன உடனே நந்தன் சொல்கிற, என்னுடைய அன்பு என்னப்பா, அதெல்லாம் ஒரு குப்பைப்பா. நாங்கள் அவனை சுகமாகலாம் ஒன்றும் வளர்க்கலப்பா. அவன்தான் எங்களை காப்பாற்றிட்டு வந்தான். ஏண்டா வெண்ணை தின்றேன்னு கேட்டால், ஏண்டா பாலை குடிக்கிற, ஏண்டா போய் எல்லா ராத்திரியும் வெண்ணை திருட்டுறேன்னு நாங்கள் தாண்டா அடித்தோம் அவனை. திருட்டு பயலை அப்படின்னு போட்டு அடிப்போம் அவனை. உரலில் கூட அவனை நாங்கள் கட்டி போட்டோம். மாடு மேய்க்க அனுப்பினோம். காட்டு தீயையும் அவன் அள்ளி குடித்தான். காளியன் உச்சியிலும் ஏறி குதித்தான். மலையை குடையாக பிடித்து மழையை தடுத்தான். இப்படியெல்லாம் அவன் எங்கள் ஊரில் எங்களுக்காக அவன் உழைத்தான் எல்லாம். எங்களுக்கு அவனிடம் அப்போது அவனுடைய மதிப்பு தெரியலப்பா, மதிப்பு தெரியல. நாங்கள் அவனை சரியா மதிக்கலப்பா. ஒருவேளை அதனால தான் அவன் மதுரைக்கு போயிட்டான் போல் இருக்கு. அங்கேயாவது போய் அவன் சுகமாக இருக்கட்டும்பா, இங்கே என்ன வச்சிருக்கு அப்படின்னு அவர் சொல்கிறார். உத்தவர் சமாதானப்படுத்துகிறார். அப்பா, அப்படியெல்லாம் சொல்லி வேதனைப்படாதீங்கோ. கண்ணனுக்கு சுகம் இங்குதான், கோகுலத்தில் தான். மதுரையில் என்னதான் கொடுத்தாலும் அது அவனுக்கு ஒரு ஆர்டிஃபிஷியல் சுகமாக தான் தெரியறதே வழிய, ஒரு இயல்பான ஒரு சுகம் அவனுக்கு கோகுலத்தின் மேலே தான் அப்படின்னு உத்தவன் சொல்கிறார். நந்தன் கிருஷ்ணன் இங்கே என்னென்னலாம் பண்ணானோ நினச்சி நினச்சி கண்ணீர் விடுறார். அவனது லீலைகளையும் கடைக்கண் பார்வையும் சிரிப்பையும் பேச்சையும் நினைக்க நினைக்க எனக்கு ஒரு காரியமே ஓடலப்பா, மலைத்து மலைத்து நிற்கிறேன் அப்படின்னு நந்தபாபா சொல்கிறார். உத்தவன் சொல்கிறான், கொஞ்ச நாள் பழகின எனக்கே அப்படிதான் அப்பா இருக்கு அப்படின்னு அவன் சொல்கிறான். அப்புறம் நந்தன் ஆக்ஷன் போகிறார், வாக்கிங் மாதிரி. இதோ பார், இந்த கூடம்லாம் அவன் தவழ்ந்த இடம்பா. இந்த தொட்டில் தான் அவன் இதில் தான் வளர்ந்தான். இந்த கட்டிலில் தான் அவன் தூங்குவான். இந்த உரலில் தான் அவனை கட்டினோம். இந்த பானைகள் தான் அவன் உடைத்தான். இது அவனது முத்து சரம், இது அவனது மோதிரம், இது அவனது நூபுரம், இது அவனது குழல், இது அவனது மயில் இறகு அப்படின்னு சொல்லி அழற. தாங்கிக்க முடியல அவரால். உத்தவனும் அதை கேட்டுட்டு அவனாலையும் தாங்கிக்க முடியல. The way Nandababa narrates, even Uddhavan cannot hold it. நந்தன் கண்டினியூ பண்றார். ஐயோ குழந்தாய், நான் இனிமே உன்னை எங்க பார்ப்பேன், எப்படி பார்ப்பேன்? எங்கு பார்த்தால் என் மனம் திருப்தியாகும். இங்கு எதை பார்த்தாலும் உன் நினைவு தானப்பா. யமுனை, பிருந்தாவனம், கோவர்தனம் எல்லாம் அழுதுப்பா நீ இல்லாம. என் கண்மணி, என் கட்டி கரும்பே, என் முத்தே, என் பவழமே, என் அமுதே, என் கனியே புலம்பி அப்படியே மூர்ச்சையாயிட்டார். இங்கேருந்து யசோதை அவரை சமாதானப்படுத்தி அதை பார்த்து அவ கண்ணீர் வடிக்கிறா. என் கண்ணா, அவ வாயில வார்த்தை வரல பாவம். என் கண்ணா, என் கண்ணா, என் கண்ணான்னு கதறா. இவர்களோட பிரேம அந்த பிரவாகத்திலே உத்தவன் மூழ்கிட்டான். இப்போ அப்படியே இவாளோட திருவடியில விழுந்து சுருண்ட கிடக்கிறான். நமது கண்ணனிடம் இவாளுக்கு இவ்வளவு பிரேமையா, இவ்வளவு பிரேமையா, ஒரு விதத்திலே சந்தோஷப்படுகிறான். நமது கண்ணனின் அருமை தெரிந்தவர்கள் இவர்கள் அல்லவா அப்படின்னு நினைச்சுக்கிறான். உத்தவன் அவளை பார்த்து சொல்றான், நீங்களே பாக்கியவான்கள். அகில குருவான நாராயணனிடம் இப்படி ஒரு புத்திர வாத்சல்யம். பிராணபியூக காலத்திலே ஒரு க்ஷணம் நாராயணா என்ற நாம கீர்த்தனம் செய்தாலும் முக்தி கிடைக்கும். அத்தகைய பரமாத்மாவிடம் உங்களுக்கு புத்திர வாத்சல்யமா? ஆஹா, என்ன பாக்கியம்! அஹோ பாக்கியம், அஹோ பாக்கியம். பரமாத்மா எல்லோருக்கும் அந்தர்யாமி. மாதா, பிதா, புத்திரன், பந்து எல்லாமே அவன்தான். ஆனால் அவன் யாருக்கும் மாதாவும் இல்லை, பிதாவும் இல்லை, புத்திரனும் இல்லை, மித்ரனும் இல்லை, சத்ருவும் இல்லை. எல்லாமே அவனது திருவிளையாடல். நாம ரூப பேதங்களை விலக்கி மனதை லயிக்க செய்தால் துக்கம் ஏது? துக்கத்திற்கெல்லாம் அஜ்ஞானமே காரணம். சர்வம் பிரம்மமயம். அந்த பரபிரம்மே கிருஷ்ணன். அவரே எங்கும் எல்லாமாக இருக்கின்றான் அப்படின்னு திருப்பியும் உத்தவர் இவாளை சமாதானப்படுத்துறதுக்கு ஒரு ஞான மார்க்க ரூட். அவருக்கு ஒன்றும் தெரியாது பாவம். அவருக்கு வேற என்ன சொல்ல தெரியும்? அவருக்கு ஞானத்திலேருந்து இந்த பிலாசபி தான் சொல்ல தெரியும். அவருக்கு வேதாந்தம் தான் தெரியும். நந்தபாபாவும் யசோதாவும் கேட்குறா, என்னப்பா நீ சொல்கிற, எங்களுக்கு ஒன்றும் புரியலப்பா.
நீ என்னென்னவோ பேசுறியப்பா, என் குழந்தை கண்ணன் அவள்கிட்ட போய் நீ பரமாத்மா எல்லா ஆத்மாவும் ஒன்று பேதங்கள்லாம் பார்க்குறாள் அதெல்லாம் சொன்னால் அவளுக்கு என்ன புரியும் பாவம். அவள் சொல்கிறா, நீ என்னென்னவோ பேசுறியப்பா, என் குழந்தை மறுபடியும் கோகுலம் வருவானா வரமாட்டானா சொல். கம்சனை வதம் செய்துவிட்டு உங்களை ஊருக்கு அனுப்பும் பொழுது சீக்கிரம் கோகுலம் வருகிறேன் நீங்கள் போங்கள் என்று சொன்னான் அல்லவா, இல்லையா நந்தபாபா, நீங்க போங்க நான் வரேன்னு சொன்னான் அல்லவா. அந்த வார்த்தை பொய் போகாது, சத்தியமாக கிருஷ்ணன் வருவான் அப்படின்னு உத்தவன் சொல்றார். உத்தவன் ஸ்டாம்ப் கொடுக்கிறார், அவருக்கு உத்தவன் வாக்கு கொடுக்கிறார். நந்தனும் ஆமாம் ஆமாம் உண்மை, உண்மையாகவே கண்ணன் வருவான் என்று தன்னையும் சமாதானம் செய்து கொண்டு யசோதையும் சமாதானம் செய்கின்றான். இன்றைய சத்சங்கம் இத்தோடு நிறைவு பெறுகிறது. உத்தவன் எப்படி மதுராலேந்து கிளம்பி கோகுலம் நந்தபாபாவையும் யசோதையும் சந்திச்சு கிருஷ்ணன் எப்படி அவளோட எப்படி அந்த கோகுலத்தை மிஸ் பண்ணுறான் அப்படிங்கிற அந்த மெசேஜ் ஹி ஹாஸ் கன்வேட். அவளை ஒரு மாதிரி ஃபஸ்ட்டு லெவல் சமாதானம் இப்போ தான் ஒரு மாதிரி சமாதானப்படுத்த முயற்சி எடுத்திருக்கான். அவனோட ஞான மார்க்கத்தை சொல்லி எவ்வளோ தூரம் ஹீல் பி சக்ஸஸ்ஃபுல் அப்படிங்கிறத நம்ம அடுத்த சத்சங்கத்தில் பார்ப்போம். இதுக்கு அடுத்தது அவன் கோபிகைகளை மீட் பண்ணுறது, அப்புறம் ராதை யார் அப்படிங்கிறது, அப்புறம் கோபிகைகள்லாம் பிரமரகீதம் பாடுறது, இதெல்லாம் அடுத்த 2-3 சத்சங்கத்துக்குள்ளே நம்ம உத்தவ சந்தேசத்தோட பார்ட் 4, பார்ட் 5, பார்ட் 6 I think we will complete the whole of Uddhava Sandesam. Namasankirtanam yasya sarva papa pranacharam pranamo dukkha samanahasam tam namami harim param yadakshara padaprishtam matrahinam duyatbhavet tatsarvam kramyadam deva narayana namostute visargabindu matrani padabadaksharaani cha nyunani shadi diktani samakshva purushottama gopika jeevanasmaranam govinda govinda.